சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நீ யார் சூழ்ச்சி செய்கிறாயோ அவர்களுக்கே உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை சொல்கிறாய். யாரையும் நம்ப வேண்டாம். எப்பொழுதும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எப்பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய். உன்னுடைய வாழ்க்கை பற்றி எப்பொழுதும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை பற்றி யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு முறையும் கூறுவதை மறந்துவிட்டு நீ என்ன செய்வாயோ அதைத்தான் செய்கிறாய். பிறகு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது என்னிடம் வந்து நிற்கிறாய். இப்பொழுது சொல்கிறேன், காது கொடுத்து கேள். வாழ்க்கையானது நிச்சயமாக தப்பிக்கும். உன்னிடம் எப்பொழுதும் பேசிக்கொண்டும் உன் வாயில் இருந்து என்ன வருகிறது என்று கவனித்து கொண்டும் ஒரு நபர் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறார். அவர் உன் நெருங்கிய நண்பராகவும் கூட இருக்கலாம். நல்லது செய்வது போல் நடித்து கொண்டு உன் வாழ்க்கையை அவர் ஏமாற்ற பார்க்கிறார். சற்று நிதானமாக இரு. யாராக இருந்தாலும் சரி, கடவுளை தவிர, அம்மாவை தவிர உன் வாழ்க்கையை யாரிடமும் எந்த நொடியும் உன் வாழ்க்கையை பற்றி பேச வேண்டாம். அதுதான் உனக்கு மிகவும் நல்லது. நண்பனாக இருந்தாலும் நேரம் காலம் வந்தாலும் அவன் நேரம் வந்தால் காலை வாரி விடுவான். நீ எப்பொழுதும் யாரிடம் என்ன பேசினாலும் பொறுமையாகத்தான் இருக்கிறாய். துரோகமே செய்கிறார்கள் என்று தெரிந்தால் கூட பொறுமையாகத்தான் இருக்கிறாய். அளவுக்கு மீறிய பொறுமை கூட ஒரு சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் எந்த தவறும் இல்லை. எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது. விரக்தியில் நன்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளை யுகத்தை உடைத்தெறிய ஒரே சக்தி நம் நம்பிக்கை. நாம் உறுதி. இதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதே. உன்னுடைய பலவீனத்தை வைத்து உன்னை அழிக்க ஆரம்பித்தால் உன்னால் தாங்க முடியாது. உன் பலத்தை மட்டும் காட்டு. உன் பலவீனத்தை எங்கும் காட்டாதே. எப்பொழுதும் நிதானத்துடன் முடிவு எடு. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.